வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசலிங் மச்சி. நான் உங்க விகே. நான் உங்கள் ஏ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரா ஆஃப்டர் ரசல்மேனியா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரான்னு சொல்லலாம். ஈவென்ச்சுவலி நம்ம சொல்லணும்னா ரசல்மேனியாவோட பெஸ்ட் ராவே சொல்லலாம். இந்த ரா எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம 17 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் ஜான் சீனா வந்து அவரோட ஒரு ப்ரோமோ கொடுத்தாரு. இந்த ப்ரோமோவில் மோஸ்ட்லி வந்து மக்கள் வந்து அவருக்கு வந்து சியர் தான் பண்ணாங்க. ஆக்சுவலி அவர் ஒரு ஹீல் கேரக்டர், ஆனால் எல்லாமே அவர் பேச 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 சியர் தான் பண்ணாங்க. அண்ட் ஈவன் சம் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து வி ஆர் சாரின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே அவர் பொருட்படுத்தாம மக்களை இன்னும் தரைக்குறைவாக தான் பேசினாரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஜான் சீனா கோடி ரோட்ஸ் நேம் பேசும்போது மக்கள்லாம் வந்து சியர் பண்ணாம ஊ பண்ணினாங்க. அந்த டைம்ல ஈவன் ஜான் சீனாவை டென்ஷன் ஆகி மக்கள்கிட்ட இதுதான் உங்க பிரச்சனை, இதனால தான் நான் வந்து ஈலாவே மாறினேன், நீங்க வந்து ஒரு இதை வந்து சீக்கிரமா மாறிடுறீங்க, ஒரு ஆளை வந்து பொருட்படுத்த மாட்டீங்க, அதனால தான் நான் வந்து உங்களையும் பொருட்படுத்துறது, உங்க பேச்சையும் நான் வந்து மதிக்கிறது இல்லை, உங்களையும் மதிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு மக்கள்கிட்ட வந்து நான் தான் உங்க ரியல் சாம்பியன், ஸோ இன்னும் நான் 27 டேஸ் தான் வந்து இந்த ரெஸ்லிங்கில் இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் நான் தான் அவங்க ரியல் லாஸ்ட் சாம்பியன் சொல்லிட்டு கடைசியாக என்னை ஃபோட்டோ எடுத்துக்கங்க அப்படி சொல்லிட்டு அந்த பெல்ட்டை தூக்கி ஒரு போஸ்ட் பண்ணும்போது சர்ப்ரைஸா நம்ம ரேண்டி ஒருத்தர் ஆர்கியோ ஜான்சினாக்கு போட்டுட்டு அவரோட சாம்பியன் WWE அன்டிஸ்ட்ரிபியூட் சாம்பியன் பெல்ட் எடுத்து அழுத்திட்டு காமிச்சு உங்களுக்கு WWEயோட அடுத்த மேட்சுக்கு ஒரு ஹைப் கொடுத்துட்டு போறாரு. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் என்னன்னா, நம்ம லைரா வல்கரி அண்ட் பெங்கி லேஞ்ச் வர்சஸ் த ஜட்ஜ்மெண்ட் டே. அவங்க ரெண்டு டீமும் நம்ம WrestleMania ரீமேட்ச் எதுக்குன்னா WWE உமன் டெக் டீம் சாம்பியன் பட்டுக்காக விளையாடுறாங்க. இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுல எனக்கு முடியிருக்கும் இந்த மேட்ச் பயங்கரமாக தான் இருந்துச்சு. ரெண்டு டீமும் ஒட்டு கொடுத்துக்காம நல்லா தான் விளையாண்டாங்க. கடைசியாக நம்ம லீவ் மார்கன் நம்ம லைரா வல்கரிக்கு அவங்க ஃபினிஷர் மூவ் பண்ணி நம்ம லைரா வல்கரியை கிளீனாக பின்ஃபால் பண்ணி ஜெயிச்சாங்க. ஓகே, லைராவை பின் பண்ணி நம்ம ஜட்ஜ்மெண்ட் டே அவங்களோட 4வது டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெசல்மேனியாவில் லூஸ் பண்ணி ஒரு 19 ஹவர்ஸ்லேயே திருப்பி அவங்க பெல்ட்டை வந்து ரீகேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பெக்கி லேஞ்ச் வந்து நம்ம லைராக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி வந்து தென் பார்த்தா நம்ம பெக்கி லேஞ்ச் ஹீல் டர்னா மாதிரி முதல் லைரா க்ளோஸ் லைன் போட்டாங்க. தென் திருப்பி வந்து அவங்களோட ஃபினிஷர் மேன் ஹேண்டில் ஸ்லாம் 1 போட்டாங்க. தென் திருப்பி வந்து 2 போட்டாங்க. அண்ட் 3வது மக்கள் ஒன் மோர் டைம் திருப்பி இது பண்ணோடனே 3வது தடவை அவங்களோட மேன் ஹேண்டில் ஸ்லாமை போட்டு லைராவை கொஞ்சம் ப்ரூட்டலாகவே பீட் பண்ணினாங்க. ஸோ இந்த கதை எதை நோக்கி போகுதுன்னா, மேபி லைரா வர்சஸ் பெக்கி லேஞ்ச் ஃபார் த ஐசி சாம்பியன்ஷிப். ஏன்னா உமன்ஸோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து இருக்கா இல்லையா, இல்லை இருக்கிறதுக்கு அறிகுறி இருக்கானே தெரியாமல் இருக்கு. ஸோ இது வந்து இவங்களோட ரைவல் வந்து அந்த பெல்ட்டோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெக்கி லேஞ்ச் ஹீல் டர்ன் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம அடுத்தது என்னன்னா, நம்ம த நியூ டே அவங்க WrestleManiaல வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியன் பெல்ட் ஜெயிச்சதுக்கு ஸ்டேஜில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஆல்ஃபா அகாடமி அவங்க வந்து த நியூ டேவை சேலஞ்ச் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒரு மேட்ச் வேணும்னு. த நியூ டேவும் வந்து அக்செப்ட் பண்ணி இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆன டைமில் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் ஒரு புதுசான தீம் மியூசிக் யாருன்னு பார்த்தா நம்ம ரூசெஃப் ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே நேராக வந்து அவரை பார்த்தோன்னே நம்ம நியூ டே வந்து ஓடிட்டாங்க. ஸோ ரிங்கில் வந்து ஆல்ஃபா அகாடமி தான் இருந்தாங்க. ஸோ நம்ம ரூசெஃப் நேராக ரிங்குள்ளே வந்து இவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணி கடைசியாக நம்ம ஓத்திஸ்க்கு சூப்பர் கிக் அடிச்சு எர்கலேட் அவரோட ஃபினிஷர் போட்டு நம்ம ஓத்திஸை வந்து பாஸ் அவுட் பண்ண வைக்கிறாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டர்ன் நல்லா இருந்தாலும் எதனால் வந்து அவர் வந்து ஒரு டேக் டீம் மேட்ச்சில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி ரிட்டர்ன் ஆகினார்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி இந்த ரா ஸ்மாக்டவுன் அதில் வந்து என்ன ரீசன்னு தெரிய வாய்ப்பு இருக்குது. ராவில் நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் நம்ம இயோ ஸ்காய் அவங்களோட
ரெசல்மேனியா வின்னை வந்து செலிப்ரேட் பண்ண வந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ப்ரோமோவில் வந்து மக்களுக்கு நன்றி சொல்லி அவங்க ஒரு பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு ப்ரோமோ பண்ணிட்டு இருக்கும் போது மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆர்வமா அவங்களுக்கு சியர் பண்ணாங்க. இப்போ வந்து என்னை பொறுத்தவரை ஈயோ ஸ்கை வந்து இந்த ஃபியூட்டுக்கு அப்புறம் ரொம்பவே ஹைப் ஆகிட்டாங்க ஃபேன் மத்தியில். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம சர்ப்ரைஸாக ஸ்டெஃபனி வெக்கர் நம்மளோட NXT உமன் சாம்பியன் அவங்க வந்து நம்மளோட ஈயோ ஸ்கைக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம NXT சாம்பியன் சொன்னாங்க, நீயும் பெஸ்ட் இந்த வேர்ல்ட், நானும் பெஸ்ட் இந்த வேர்ல்ட். ஸோ யார் வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம ஈயோ ஸ்கை ஒரு ஃபைட்டிங் சாம்பியன்னால ஏன் இன்னொரு நாளைக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு வாங்க இப்பயே சண்டை போடுவோம்னு சொல்லி இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ரெண்டுமே ஹை ஸ்கில் பெர்ஃபார்மர். ஸோ அதனால இது ஒரு ஃபாஸ்ட் பேஸ் மேட்சாகவே இருந்துச்சு. அவங்களோட பெஸ்ட் மூவ்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க. நடுவில் சண்டை இது பண்ணிட்டு இருக்கும் போது சர்ப்ரைஸா நம்ம ரொக்ஸேன் பேரஸ் NXT ரொக்ஸேன் பேரஸ் வந்து ஈயோ ஸ்கை அட்டாக் பண்ணி இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபைல முடிக்கிறாங்க. தென் கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா நம்ம NXTல உள்ள ஜூலியான்னு அவங்களும் வந்து நம்ம ஸ்டெஃபனி வெக்கரை அட்டாக் பண்ணி ஸோ ரொக்ஸேனா பேரஸ் அண்ட் ஜூலியா வந்து ஈயோ ஸ்கையையும் நம்ம NXT சாம்பியனையும் நம்ம வேர்ல்டு சாம்பியனையும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எதிர்பார்க்காத டைம்ல நம்ம ரியா ரிப்ளே வந்து ரொக்ஸேனை அட்டாக் பண்ணி நம்ம ஈயோ ஸ்கைக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம WWE உமன் வேர்ல்ட் சாம்பியன் பெல்ட்டை எடுத்து அவங்ககிட்ட இதுக்காக நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்டாம்பை முடிக்கிறாங்க. ஓகே, இதுல ஒரு நிறைய வந்து அடுத்த மேட்சஸ் வந்து நிறையவே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ரியா ரிப்ளே ரொக்ஸேனை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் ஜூலியாவும் நம்ம ரியா ரிப்ளேவும் ஐ டு ஐ பார்த்துக்குவாங்க. பட் ஃபைட் பண்ண மாட்டாங்க, நம்ம பார்த்துக்குவாங்க. ஸோ இது வந்து மேபி இதெல்லாம் நோட் பண்ணும்போது நம்ம NXT வந்து நம்ம உமன்ஸ் சாம்பியன் டிவிஷனை வந்து WWE சாம்பியன் டிவிஷனை வந்து இன்வேஷன் பண்றாங்க, அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேபி வந்து இன்னும் நிறைய அடுத்து அது வர வாரத்தில் வந்து நிறைய உமன்ஸ் NXTலேருந்து ரா ஸ்மாக்டவுனுக்கு வந்து ஃபைட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி WWE என்ன பிளான் பண்றாங்கன்னா ஒரு ஆஃப்டர் சம்மர் ஸ்லாம் பிஃபோர் சம்மர் ஸ்லாம் வந்து ரெவல்யூஷன் 2ன்னு ஒரு பேப்பர் வியூ வந்து ஃபுல்லாக உமன்ஸ்க்காகவே ஒரு இது பிளான் பண்றாங்க. ஸோ இதில் வந்து மேபி ஜூலியா வர்சஸ் ரியா ரிப்ளே பார்க்கலாம், NXT சாம்பியன் வர்சஸ் WWE வேர்ல்ட் சாம்பியன் பார்க்கலாம். இந்த உமன்ஸ் டிவிஷன் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹைப்பில் இருக்கு. எல்லா ப்ரொமோஷனை எல்லா ரெஸ்லிங்ல WWE AEW TNA எதாவது இது பண்ணும் போதும் NXT உமன்ஸ் டிவிஷன் வந்து டாப் லெவலாகவே இருக்கு. டாப் லெவல் வந்து இன்னும் லைக் ரொம்ப மெயின் ஈவென்ட் ஸ்டைலுக்கு வந்து போகலான்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தாக்கா நம்ம ஜே ஊசோ ஒரு பிக் செலிப்ரேஷனாக வராரு. எதுக்காகனா நம்ம வெர்சல்மேனியால அவர் வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டு ஜெயிச்சதுக்காக அவர் வந்து ரோ ஸ்டேஜில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம செமி ஜெயின் அவர் வந்து உனக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னா அதை நான் தான் சொல்லணும், நான் தான் உன்னோட மச்சான், நான் தான் உன் நம்பர், நான் தான் உன்னோட பிரதர்னு சொல்லி அந்த செலிப்ரேஷன் இன்னும் ஹைப் ஏத்துறாரு. நடுவில் நம்ம ஜிம்மியூஸும் அந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கிட்டு அந்த செலிப்ரேஷனே முடிச்சுக்கிறாங்க. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே ஃபுல்லாகவே ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. வேற ஒன்றும் நடக்கல. ஆனால் நடுவில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா மேபி சேமி ஜெயின் வந்து ஹீலா மாறிடுவாரோ, நம்ம ஜெய் ஊசோ அட்டாக் பண்ணிடுவாரோ அப்படி தோணுச்சு. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய் ஊசோ வந்து ஹீட் பண்ணும்போது சேமி ஜெயின் பின்னால் அப்படியே பார்ப்பாரு, ஹீட் பண்ண மாட்டாரு. அது ஒன்று எனக்கு அந்த சமயத்தில் வந்து மேபி வந்து ஹீலா மாறிடுவாரோ, அட்டாக் பண்ணிடுவாரோ அப்படியே தோணுச்சு. ஸோ இந்த ஃபுல் செக்மெண்ட் நான் பார்க்கும்போது எனக்கு தோணுது என்னன்னா சேமி ஜெயின் ஹீலா மாறிடக்கூடாதுன்னு தான் இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்ட் சாம்பியனோட அடுத்த ஃபியூட் வந்து சேமி ஜெயின் வர்சஸ் ஜெய் ஊசோ நடக்க வாய்ப்பு இருக்கு. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேபி ஃபேஸ் வர்சஸ் பேபி ஃபேஸா இருக்கும். தென் அப்படியே போக வந்து நம்ம சேமி ஜெயின் வந்து ஹீலா மாறி நம்ம ஜெய் ஊசோ அட்டாக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ லெட்ஸ் சி, பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் இருந்துச்சு. இதில் வந்து நம்ம ஏஜே ஸ்டைல இன்டர்வியூ பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து அவங்களோட ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். இதில் வந்து நம்ம ஏஜே ஸ்டைல இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன கேட்டாங்கன்னா அவரோட ரெசல்மேனியா லோஸை பற்றி தோத்ததை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஏஜே ஸ்டைல் இது சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம கேரியன் கிராஸ் ஸ்க்ரீனில் வந்தார். கேரியன் கிராஸ் ஸ்க்ரீனில் வந்தோடனே அப்படி ஒரு செலிப்ரேஷன் மக்கள்கிட்ட, அப்படி ஒரு சியர். ஏன்னா
ஆஃப்டர் ரசல்மேனியா வந்து கேரியன் கிராஸ் ஒரு ப்ரோமோ பண்ணியிருப்பார், ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு ப்ரோமோ பண்ணியிருப்பாரு. அந்த ப்ரோமோ பற்றி நம்ம வேற எபிசோட்ல பேசுவோம். ஸோ அந்த ப்ரோமோனால அவருக்கு ரொம்பவே ஹைப், ரொம்ப சப்போர்ட் கூடிடுச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம அந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம ஏஜே ஸ்டைல்ட்ட வந்து நம்ம கேரியன் கிராஸ் சொல்லுவாரு, நீ வந்து நான் சொன்னதை நீ செஞ்சிருந்தா இந்த லோகன் பால் வந்து தேய்ச்சிருக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து நம்மள ஒருத்தனே இல்லை, நம்மளாம் வந்து ரஸ்டர்ஸ், அவன் வந்து ஒரு யூடியூபர் அந்த மாதிரி. ஸோ இது அவர் தேய்ச்சதுனால நம்மளோட லெவல் வந்து இறங்குற மாதிரி எனக்கு தோணுது. பேசாம நீ வந்து அந்த இது நக்கலை வந்து இது பண்ணியிருக்கலாம், யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மேட்சை தேய்ச்சிருக்கலாம் சீட் பண்ணி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏஜே ஸ்டைல், நான் வந்து ஆல்ரெடி ஹீலா மாதிரி அது எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு தடையும் கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு என்னையே பிடிக்கல. ஸோ அதனால நான் அந்த சைட் வரமாட்டேன், நான் தோக்கறனோ தேய்க்கிறனோ நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம கேரியன் கிராஸை பார்த்து சொல்லுவாரு, நீ இது எல்லாத்தையும் நீ ஹேட் பண்ற மாதிரி ஆக்குறேன்னா அது உன்னோட இது, அது வந்து உன்னோட டெக்னிக், என்ன வந்து உன் கூட சேர்க்காத, நான் தனி நீ தனி சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல இருந்து ரொம்ப நம்ம கேரியன் கிராஸ் வந்து ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்லர். அவரை ஏன் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க மேட்ச்லன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஜே ஸ்டைல் வந்து ஹீலா மாறி கிராஸும் ஏஜே ஸ்டைலும் ஒரு டேக் டீம் ஆவாங்கன்னு என்னோட தியோரி. ஓகே, நம்ம அடுத்த மேட்ச் என்னன்னு பார்த்தாக்கா டொமினிக் மிஸ்டரியோ வர்சஸ் பென்டா ஃபார் த இன்டர்கான்டினல் சாம்பியன். இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கும் கொஞ்சம் ஆர்வமாகவும் போச்சு, அந்த எண்டிங்கும் செம்மையாக தான் இருந்துச்சு. இந்த மேட்ச் பென்டாவும் சரி டொமினிக் சரி நல்ல மேட்சே கொடுத்தாங்க. நம்ம பென்டா இந்த மேட்சை கொஞ்சம் நல்லாவே விளையாண்டாரு. கடைசி அவர் ஜெயிக்கிற போகிற நிலமையில நம்ம ஜேடி ஓகே, இந்த மேட்ச் தேய்க்க போற நிலைமையில நம்ம பென்டா வந்து மேலேருந்து அவரோட மேபி ஹை ஃபிளைங் மூவ் பண்ணும்போது நம்ம ஜேடி மெக்டோனா இன்ஜெட்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற. ஜேடி மெக்டோனா யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபின் பேலர், நம்ம டொமினிக் மிஸ்டரி அவங்களாம் ஜட்மெண்ட் டேல உள்ளவங்க. ஸோ ஜேடி மெக்டோனா வந்து இன்டர்ஃபியர் பண்ணி நம்ம ஜேடி மெக்டோனா நம்ம பென்டா கீழே தள்ளி விட்டோன்னே நம்ம டொமினிக் மிஸ்டரியோ ஒரு அட்டாக் பண்ணி தென் அவரோட ஃப்ராக்ஸ் ஃபிளாஷ் அது பண்ணி இந்த மேட்சை 1, 2, 3 கிளீனாக வின் பண்ணி நம்ம ஐசி சாம்பியனோட ஷோ பண்ணுவார். அந்த சமயத்தில் இவங்க ஜட்மெண்ட் டே எல்லாம் ஒரு கூட்டமாக போய் எல்லாரும் பெல்ட் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம ரேச்சல் ராட்ரிகஸ், லீஃப் மார்கன் இவர் பெல்ட் வச்சிருக்காரு. ஜேடி மெக்டோனா கூட எனக்கு காலித்தை கூட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இதில் வந்து ஃபின் பேலர் ஒரு குரூப்ல இருக்காரு. பட் இது நீங்க பார்த்தீங்க அந்த செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபின் பேலர் தனியாக இருக்கிற மாதிரியே ஒரு இது இருக்கும். ஸோ மேபி வர வாரத்தில் இல்லை வர மாசத்துல வந்து நம்ம ஃபின் பேலர் டொமினிக் மிஸ்டேரியோவை பேக் ஸ்டெப் பண்ணி ஜட்மெண்ட் டேலேருந்து பிரிகிற மாதிரி கூட வரலாம். எதுலான்னா இந்த மேட்ச் டொமினிக் ஜெயிச்சப்ப டைம்ல நம்ம ஃபின் பேலர் சிரிக்கிற இந்த ஸ்மைல் கூட ஒரு ஃபேக் ஸ்மைல் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த மேட்ச் மேபி இதுக்கப்புறம் வர இதில் ஃபின் பேலர் அந்த டீம் விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது நம்ம ரா ஆஃப்டர் ரசல்மேனியாவோட ஃபைனல் செக்மெண்ட். நம்ம செத் ஃப்ரீக்கிங் ரோலன் வித் பால் ஹேமர் கூட என்ட்ரி ஆகிறாரு. வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரசல்மேனியா மெயின் ஈவென்ட்ல ஜெயிச்சதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தார். ரோமன் அண்ட் சேம் பங்கு நம்ம பவர் ஹேமனை பிரிச்சதும் பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்த டைமில் நம்ம சேம் பங்கு என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகி நம்ம செத் ரோலனை அட்டாக் பண்ணிட்டு நம்ம பவர் ஹேமனை அட்டாக் போகிற டைமில் நம்ம செத் ஃப்ரீக்கிங் ரோலன் வந்து ஸ்டாம் அடிச்சிடறாரு. யாருக்குன்னா நம்ம சிஎம் பங்க்கு அடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் வந்த வேகத்தில் அவருக்கு ஒரு ஸ்பேர் அடிச்சுட்டு பாலியம்மனுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் அடிச்சிடறாரு. அடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பாலியம்மனுக்கு ஸ்பியர் அடிக்கிற டைமில் யாரோ வந்து நம்ம ரோமன் ரெயினுக்கு ஸ்பியர் அடிச்சிருவாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ப்ரான் பிரேக்கர். ஸோ ஆஃப்டர் அவருக்கு ஸ்பியர் அடித்தவொடனே ப்ரான் பிரேக்கர், செத் ரோலன் அண்ட் பவுல் ஹேமன் வந்து அந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஸோ இதுலேயே நமக்கு என்ன தருதுன்னா நம்ம ப்ரான் பிரேக்கர் வந்து செத் ரோலன் கூட டீம் ஆகிருக்காரு. தென் திருப்பியும் நம்ம ரோமன் ரெயினுக்கு வந்து பேரிகேட்ல ஒரு ஸ்பியர் விடுவோம், சூப்பர் ஸ்பியர் விடுவோம். அதுக்கப்புறம் திருப்பியும் ரிங்ல நம்ம சிஎம் பங்க் ஒரு ஸ்பியர் விடுவோம். தென் செத் ரோலன் வந்து நம்ம சிஎம் பங்கோ நம்ம ரோமன் ரெயினுக்கோ ஸ்டாம்ப் அடிப்பாரு. அடிச்சுட்டு இவங்க 2 பேரும் படுத்திருக்கிற சமயத்துல அந்த ஸ்டேஜ்ல அந்த ரிங்ல நம்ம பவுல் ஹேமன், செத் ரோலன் அண்ட் ப்ரான் பிரேக்கர் வந்து ஸ்டாண்டிங் டோலா இந்த செக்மெண்ட்டை முடிக்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரும் வந்து ஒரு ஃபெக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபெக்ஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நியூ எவல்யூஷன் நினைக்கிறேன்.
மேபி நம்ம செத்ரோலன் ட்ரிப்ளேச்சா, நம்ம பவுல் ஹேமர் ரிக் ஃபிளேயரா, நம்ம ப்ரோன் பேக்கர் பவர் ஹவுஸ்னால அவர் வந்து பட்டிஸ்டா, தென் மேபி யாராச்சும் இந்த டீம்ல சேர நிறையவே வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எனக்கு ஒரு தியரி இருக்கு. அது என்னன்னா, இந்த 4வது ஆள் வந்து மேபி அஸ்தின் தியரியா இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு நல்ல ரெஸ்லர். ஈவன் இப்போ வந்து ஒரு நல்ல ரெஸ்லர்ல கதை இல்லாம, ஒரு ஸ்டோரி லைன் இல்லாம, எதுவுமே இல்லாம இருக்கிறது அவர் மட்டும்தான். ஸோ அவர் வந்து இந்த டீம்ல ஜாயின் பண்ணா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அவரோட ஃபியூச்சருக்கும் ரொம்ப நல்லதாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ வெர்சமினாக்கு அப்புறம் வந்து நிறைய ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க நிறைய wrestler. நம்ம ரூசப் அந்த மாதிரி என்ன நம்ம அலிஸ்டர் பிளாக் அவரும் WWE கான்ட்ராக்ட் சைன் ஆகிருக்கான்னு ஒரு அப்டேட் கிடைச்சிச்சு. மேபி அடுத்த மெம்பர் அவராக கூட இருக்கலாம். மேபி இருக்கலாம். ஸோ நம்ம வந்து அடுத்த ஸ்மைக்டவுன் இந்த வரப்போற காலத்துல என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுது, என்னென்ன ஃபெக்ஷன்ஸ் உருவாகுது, என்னென்ன டீம் பிரேக்கப் ஆகுது, என்னென்ன ஹீல் ஆகுறாங்க, அதெல்லாம் பார்ப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரோ வந்து ரசல்மேனியாவோட பெஸ்ட் ஷோவா இருந்துச்சு. ஸோ இந்த ரோ ஆஃப்டர் ரசல்மேனியா ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்க VK. நான் உங்கள் இது ரஸ்லிங் மச்சி.